इनिय उறவுகளுக்கு காலை வணக்கம். आदरणीय बंधुगण नमस्कार. आम बोलर अच्छे आशा करुचे आपण मन भी बोलर थिबो. आज मु रोसई करिबो दिनस ना मेथी गोटे ग्रेवी टाइप रे क्रीमी टाइप रे रहइबो. मु केमिति करूची सेटा फॉलो करके करंतु आउ टेस्ट भी बढ़िया रहइबो. வெந்தயக்கீரை இருக்குல்ல, வெந்தயக்கீரை வச்சு ஒரு கிரேவி மாதிரி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது ரொட்டிக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாடுக்கும் நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்க்கும் போதே என்னோட யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். मेथी ଶାଗନା କ୍ଲିନ୍ କରିକି ଲୁଣ ପାଣିରେ ଟିକେ ଟାଇମ୍ ରଖିବା ପାଇଁ ଦରକାର. ତାପରେ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର. வெந்தயக்கீரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ஃப்ரைங் பேனில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் போடணும், ஒரு ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகமும் கொஞ்சம் போட்டுட்டு எண்ணெயில், அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகா போடணும். ତେଲରୁ ଜିରା ଗୋଟେ ସ୍ପୁନ୍, ପାଣମୁରି ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର. ଶୁଖିଲା ଲଙ୍କା, ଅଲରେଡ଼ି ପିଆଜ ନା 3ଟା ପିଆଜ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖୁଛି. ଗୋଟେ ଟମାଟର ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର. मेथी ଶାଗ ନା ଆମେ କେତେ ଦରକାର ସେଇଟା ଅଲରେଡ଼ି ପାଣିରେ ପକାଇକି ଭଲ କ୍ளீன் କରିକି கட் କରିକି ரଖିବା ପାଇଁ ଦରକାର. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த குழம்பு வந்து கிரேவி வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். ஏன்னா வேறு எதுவும் மசாலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல இதுக்கு. ପିଆଜ ବୋଲ ଛୋଟ ଛୋଟ ରହିବ ତ ବୋଲ ଫ୍ରାଏ ହେଇଯିବ ତ ବଢ଼ିଆ ରହିବ କ୍ରିମି ଟାଇପ୍ରେ. ଆଉ ଟମାଟର ବି ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର. ଆଉ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ. ଖାଲି ରସୁଣ ନା ଆମ ତେଲର ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ରସୁଣ, ଗୋଟେ ଶୁଖିଲା ଲଙ୍କା ପକାଇବା ପାଇଁ ଦରକାର. ஒரு காஞ்ச மிளகா போடணும். இஞ்சி பூண்டு போட வேணாம், இதுக்கு பூண்டு மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி நம்ம கீரை ஃப்ரை பண்ணும் போது வதக்கும் போது அது கூடவும் நம்ம வந்து பூண்டு போடுவோம். உப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். வெங்காயம் நல்லா வதக்கணும். ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்து இப்போ எல்லா கீரையும் கிடைக்கிது மார்க்கெட்டில். நம்ம எப்போவுமே சிறுகீரை அரைக்கீரை தான் பண்ணுறோம். ஆனால் வெந்தயக்கீரை வந்து ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும். கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உப்பு தண்ணியில் அது வந்து ஊற வச்சுட்டு அந்த கீரையை வதக்கும் போது அதோட கசப்பு தன்மை இருக்காது. ஒரு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், ஹாஃப் ஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா போடணும். எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம். ଛୋଟ ଟମାଟର ଗୋଟେ ପକାଇ ଦେଉଛି. ପକାଇକି ଭଲ ଫ୍ରାଏ କରିଲା ପରେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡ଼ର, 2ଟା ସ୍ପୁନ୍ ଧନିଆ ପାଉଡ଼ର, ଟିକେ ହଳଦୀ ପାଉଡ଼ର, ଆଉ ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ଜିରା ପାଉଡ଼ର, ହାଫ୍ ସ୍ପୁନ୍ ଗରମ ମସଲା ପାଉଡ଼ର ସବୁ ପକାଇକି ଟିକେ ପାଣି ଦେଇକି ମସଲା ସବୁ ତେଲ ବାହାରିବା ଟାଇମ୍ ତକ୍ ଭଲ ଫ୍ରାଏ ହେବା ପାଇଁ ଦରକାର. ସେ ଟାଇମ୍ରେ ଆମେ ଅଲରେଡ଼ି ପେଷ୍ଟ କରିକି ରଖିବା ପାଇଁ ସାଇଡ଼୍ ବାଇ ସାଇଡ଼୍ରେ ନା ଟିକେ ବାଦାମ, ତାପରେ ରାଶି ଟିକେ ଫ୍ରାଏ କରିକି ସେଇଟା ବି ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର. ସେ ସାଙ୍ଗରେ ବଜା ବୁଟ ଡାଲି ଏ 3ଟା ଫ୍ରାଏ ଭଲ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର. ସେ ଟାଇମ୍ରେ ଏ ଗ୍ରେଭି ଆଉ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ. ଆଉ ବାଦାମ ନା ଚୁପା କାଢ଼ିକି ரக்கிବା ପାଇଁ ଦରକାର. வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு எள்ளு நான் வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம் யூஸ் பண்ணோம். பொட்டுக்கடலையும் வந்துட்டு கொஞ்சம் அதோட அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு 3 நல்லா ଫାଇନ୍ ପେଷ୍ଟଟା ଆରଚିடணும். ଏ 3ଟା ନା ଭଲ ପେଷ୍ଟ କରିବା ପାଇଁ ଦରକାର. ତାପରେ ମୁଁ ଏଇଟା ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ନା ଆଉ ଗୋଟେ ଫ୍ରାଇଂ ପ୍ୟାନ୍ ରଖିକି ସେ ଭିତରେ ସୋରିଷ ତେଲ ପକାଇ ଦେଉଛି. இன்னொரு கடாய் வச்சுட்டு அதில் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணி மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு அது கூட மறுபடியும் பூண்டு வந்து நிறைய பூண்டு வந்து ஒரு 5-6 பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கணும். ரொம்ப நேரம் வதக்கணும். நார்மல் வதக்கினாவா அதோட கசப்பு தன்மை போயிடும். ଆଉ ମଷ୍ଟର୍ଡ଼ ଅଏଲ୍ରେ ନା ଟିକେ ଗାର୍ଲିକ୍ ଆଉ ମେଥି ଶାଗ କଟ୍ କରିକି ରଖୁଛି ନା ଏଇଟା ପକାଇକି ଆଉ ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର. ସେମିତି ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍ରେ ସେ ମେଥି ଶାଗରେ ଟିକେ பித்தா டைப் ରହିବ ନା ସେଇଠି செழிଯିବ. ସେଇட்ட ପାଇଁ கீரையை வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்கினாவே போதும். அப்படி வதக்கும் போது அதோட இருக்கிற கசப்பு தன்மை போயிடும். அதனால தான். ஏன்னா இந்த வெந்தயக்கீரை வந்து நார்மலாகவே கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்காக இது மாதிரி பண்ணோம்னா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து கீரையில மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லா இருக்கும். அதோட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும். அதனால தான் கிரேவி நல்லா வதங்கிடுச்சு. அந்த வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் வருது. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சிருக்க மசாலா வந்துட்டு ସେ ବାଦାମ ସବୁ ଆମ ପେଷ୍ଟ କରିକି ରଖୁଛେ ନା ସେଇଟା ଏବେ ମିକ୍ସ କରିକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ଟିକେ ପାଣି ବି ପକେଇକି ସେ ମସାலா ସବୁ ଭଲ ଜଳ ସାଙ୍ଗରେ ମିଶିବା டைம் தக் ஃப்ரை କରିବା ପାଇଁ ଦରକାର। அந்த அந்த நம்ம மசாலா அரைச்சி வச்சிருக்கோம்ல அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாவே எண்ணெய் நல்லா ஃப்ரை ஆகி வெளியே வரும்। அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு। அதுக்கப்புறமா அந்த மசாலா ஃபுல்லாக வெந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன உடனே தான் நம்ம கீரையை சேர்க்கணும்। ବୋଲ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଟାଇମ୍ରେ ଆଉ ମସଲା ସବୁ ମିକ୍ସ କରିକି ବୋଲ ରହିବା ଟାଇମ୍ରେ ତାପରେ ଆମ ଫ୍ରାଏ କରିକି ରଖୁଛେ ନା ସେ ଶାଗରେ ମିଶିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ଏ ସାଙ୍ଗରେ ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ ବି ଆଡ଼୍ କରିପାରିବ। ନାଇଁ ତ ବିନା ଫ୍ରେଶ୍ କ୍ରିମ୍ରେ ବି ଭଲ ରହିବ ଏଇଟା। அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக பிரிஞ்சு வர டைம் தக் நல்லா வேக வைக்கணும்। அப்போ தான் நல்லாயிருக்கும்। கீரையை முன்னாடியே போட வேணாம்। ஆல்ரெடி நம்ம கீரை எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கோம் அப்படின்றதால இந்த கிரேவி எல்லாம் ரொம்ப திக்காயிட்டு நல்லா இருக்கும்போது பூண்டும் அந்த கீரையை வந்து இப்போ சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு। கீரையை போட்டுட்டு மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாவே போதும் அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு। அதோட கலரும் அதுவும் கீரையாக கூட சேர்ந்து அந்த குழம்பே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவே। ଆଉ ଶାଗ ଗାର୍ଲିକ୍ ନା ସେ ଜଳ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଏ ରୋଟି ସାଙ୍ଗରେ ପରଟା ସାଙ୍ଗରେ ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଆଉ ପନିର ରହିବ ତ ପନିର ବି ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ କଟ୍ କରିକି ପକେଇବା ଟାଇମ୍ରେ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ଗ୍ରେଭି ରେଡ଼ି ହୋଇଗଲା। ଏଇଟା ଦାବା ଷ୍ଟାଇଲ୍ରେ ମେଥି ଶାଗ ପକେଇକି କରିବ கிரேவி। ଆଉ நம்ம தாபாலாம் ரோட் சைடில் போகும்போது ஹோட்டல் எல்லாம் நார்த் சைடில் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்। இது பூரி ரொட்டிக்கெல்லாம் நார்த் சைடில் பண்ணுவாங்க। இது கூட பன்னீர் இருந்ததுன்னா நீங்கள் பன்னீர் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி போட்டாவும் நல்லாயிருக்கும்। லாஸ்ட்டாக சீஸ் போட்டுட்டு கூட பசங்களுக்கு வச்சோம்னா ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்। ଗ୍ରେଭିயோட திக்கு எந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும்। ଦେଖନ୍ତୁ ଦେଖିବା ପାଇଁ ଏତେ ବଢ଼ିଆ ଅଛି, ଖାଇବା ପାଇଁ ବି ଏତେ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ। ଆଉ ଗରମ ଗରମ ଭାତରେ ଟିକେ ଘିଅ ପକେଇକି ତାପରେ ଉପରେ ପକେଇକି ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। ମୁଁ କରିବ ରୋଷେଇ ଆପଣଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।